கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் எசையா 43:11. நான் நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. எசையா 43:11. நான் நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. இங்கே யார் சொல்கிறாங்கன்னா ஏசப்பா சொல்கிறாங்க. ஆமாங்க, ஏசப்பா இல்லாமல் நம்மளுக்கு பாவ மன்னிப்பே இல்லை. இரட்சகர் அப்படின்னா பாவத்திலேருந்து மீட்கிறவரை தான் இரட்சகர் சொல்லுவாங்க. ஆமென். ஏசப்பாவில் மட்டும்தான் நம்மளை பாவத்திலேருந்து விடுதலை ஆக்க முடியும். அவர் சிந்தின ரத்தத்தினால மட்டும்தான் நம்மளை பாவத்திலேருந்து விடுதலை ஆக்க முடியும். இப்போ நீங்கள் அநேக காரியங்கள் குறித்து யோசிச்சுட்ருக்கீங்க. அந்த பாவத்தின் குற்ற உணர்ச்சினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஐயோ, இந்த தப்பை நான் செஞ்சிட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே. மன்னிப்பு வேணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக எவ்வளோ காரியங்கள் செய்துட்டீங்க, என்னென்னமோ செய்துட்டீங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்கிட்ட உன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு நான் ஒரு இரட்சகராக இருந்து உன்னை காப்பாற்றுவேன் சொல்கிறாரு. அந்த பாவ குற்ற உணர்வுலேருந்து உன்னை விடுதலை ஆக்கி ஒரு சமாதானம் சந்தோஷம் உனக்கு தருவேன்னு சொல்கிறாரு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. கண்ணீரோடு இதை கேட்டுட்ருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்காய் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த பாவத்தை விட்டு வெளியே வாங்க. பாவம் பண்ணி பேசப்பா கிட்ட கேளுங்க. இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுருங்க. அவரோட ரத்தத்தினால கழுவப்படுங்க. நிச்சயமாக அவர் மன்னித்து உங்களுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆறுதலை, ஆசீர்வாதங்களை தந்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.